பிரைஸ் லார்ட். கர்த்தர் நம்மை பொழுதாக இந்த அருமையான புதிய நாள் கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. தினம் ஒரு லோகஸ் வார்த்தை மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், புதிய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நல்லபடி 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர் நல்லபடி 18:10. நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த அப்போஸ்தலர் நடபடியிலே பவுல் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கர்த்தர் கூட இருந்தார். இங்கே அத்தேனே பட்டணத்திலிருந்து கொரிந்து பட்டணம் போறாரு. ஒவ்வொரு பட்டணமா போகும்போது ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமானார். தரிசனமாகி சொன்னாரு, நீ பயப்படாதேன்னு சொன்னார். நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று சொன்னார். அவன் போற இடத்துல ஆபத்தான இடம், பிரச்சனையான இடம். சொல்லும்போது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அநேக அடிகள் உதைகள், அவனுக்கு பயங்கரமா நெருக்கடி வந்தது. ஆனாலும் ஆண்டவர் சொல்ற, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொன்னார். போகும்போதெல்லாம் ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி அற்புதங்கள் அடையாளங்களோடு கர்த்தர் தான் தேவன் என்று திருஷ்டாந்தப்படுத்தி போய்கொண்டே இருக்கிறான். அந்த ஊழியத்தில் ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னன்னா, ஆண்டவருக்குடைய பிள்ளைகளை இவன் துன்புறுத்தினவன், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினவன். ஆண்டவர் அவனை சந்தித்த பொழுது அவன் கிறிஸ்துவுக்காக துன்புறுத்தப்பட்டான், ஆண்டவருக்காக அடிகளை உதைகளை போட்டான். எந்த அளவுக்கு கிறிஸ்துவை துன்படுத்தினான், அதே காட்டில் அதிகமான அளவுக்கு அவன் துன்பப்படுத்தப்பட்டான், அடிக்கப்பட்டான், நொறுக்கப்பட்டான். அவன் அநேக சிறைச்சேதங்கள் பண்ணப்பட்டான். பாருங்க, சிறைச்சாலையில் போடப்பட்டான், பட்டினியா இருந்தான், பசியா இருந்தான், அநேக காரியங்கள். ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவனோடு பேசுகிறதை அவன் கேட்கிறான். இங்கேயே தான் சொல்றாரு, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி யாரும். ஒரு நாள் அவனை அடித்து தூக்கி போட்டான், அடிமேல் அடி அடித்து அவன் மரித்து விட்டான் என்று இழுத்து கொண்டு ரோட்ல போட்டான். ஆனால் போட்ட பிறகு பார்த்தா கொஞ்சம் கழிச்சு ஆள் காணல. அவனுக்கு மறுபடியும் உயிர் வந்து அவன் மறுபடியும் புறப்பட்டு சென்றான். அவனுக்கு வருகிற துன்பங்கள் எல்லாம் கர்த்தர் அவனை அற்புதமான விடுதலை கொடுத்து கொண்டே இருந்தார். காரணம் என்னன்னா, அவரை கொண்டு இன்னும் செய்ய வேண்டிய காரியம். அப்போ கர்த்தர் கூட இருந்தாலும் என்ன நடக்கும்? பிரச்சனை வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். ஆண்டவர் கூட இருந்தா ஏன் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு நீ நினைக்க கூடாது. பிரச்சனை மத்தியிலையும் கர்த்தர் கூட நமக்கு உதவியா இருக்கிறார், உறுதுணையா இருக்கிறார், அவர் நம்மை தேற்றும்படி கூட இருக்கிறார். அது என்பது மறந்து போகிறார். அதான் சொல்ற, உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்ய ஒருவனும் கை போட மாட்டான். கை நீட்டினா கூட உனக்கு ஒண்ணு ஆகும், நான் இருக்க கூட தான் இருக்கிறேன் என்று சொன்னேன். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. நீ போய் சொல்லு, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லு, சுவிசேஷ பிரசங்கி, வார்த்தைகளை விடாத. நான் உனக்கு சொன்ன, நீ கற்பித்த, நீ கற்றுக்கொண்ட காரியங்களை சொல்லு, நீ புறப்பட்டு போ, எல்லாத்தையும் சொல்லு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பாருங்க, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நீ சொல்ற வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி பரலோகத்து வேற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அதன் நிமித்தம் நீ போ, கஷ்டத்தை பார்க்காதே, பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, காலை வேளையில கர்த்தர் நம்மோடு சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில கஷ்டத்து மேல கஷ்டமா, ஊழியத்துல கஷ்டப்படுகிறீர்களா? ஒரு நாளும் இம்ப்ரூவ்மெண்டே வரலையா? கஷ்டத்து மேல கஷ்டப்பட்டு கொண்டு வறுமை தீங்கவில்லையா? துன்பப்படுத்தப்படுகிறீர்களா? பக்கத்து வீட்டுக்காரனால் துன்பமா? சபை நடத்த முடியவில்லை, செபிக்க முடியவில்லை, சபைக்கு போக முடியவில்லை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. வசனம் சொல்லுது, அவர் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று. உனக்கு தீங்கு செய்ய முடியும், ஒருவனும் கை போட மாட்டான், உன்னை தொடுகளின் கண்மணியை தொடுறான் என்று கர்த்தர் சொன்னார். காலை வேளையிலே அருமையான பிள்ளைகளே, பிரச்சனையில மாட்டியிருக்கிறீர்களா? துன்பத்தை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? வேதனை நீங்கவில்லையே, நோய் என்னை விட்டு அகலவில்லையே என்று சொல்லி அநேக நாட்களாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? வசனம் சொல்லுகிறது, உன்மேல் ஒருவனும் கை போட மாட்டான். அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்தவர் தான் இன்றைக்கு உன்னோடு என்னோடு இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அவருடைய வேலைகளை கரெக்டா செய்கிறார். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனாலும் உன்மேல் ஒருவனும் கை போட மாட்டான்.
கை போட மாட்டான். அப்படி கை போட வரும் பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக அதிசயங்களை செய்ய வருவார். எத்தனையோ கடங்கள் அப்படி நடந்திருக்கிறது, எத்தனையோ நாட்கள் நடந்திருக்கிறது. கை போட வருகிறவர்களை கர்த்தர் பார்த்து அவர்களை என்ன செய்ய, அவர்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். சோதனை கண்களை குருட்டாட்டம் பண்ண வைக்கிறார். சோதங்குமார்ல பாத்தீங்களா, அந்த அங்க குருட்டாட்டம் பண்ண வைத்தார். சோதனை எங்க இருக்குன்னு தெரிய வீடை தேடிட்டு இருந்தாங்க, குருட்டாட்டம் பண்ண வச்சார். சோதனை அந்த மாதிரி காரியங்களை செய்வார். ஆண்டு அற்புதங்களை செய்வான். உன்னை கொண்டு ஆண்டு சில அற்புதம் பயங்கரமா இருக்கும். இந்த காலவெளியில் அருமையானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் சொல்றாரு, உன்னுடைய கூடத்தான் இருக்கிறேன், உனக்காக நான் யாவை செய்து முடிப்பேன். சோதனை நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, நீ போக வேண்டிய ஊர் இருக்கிறது. எல்லா ஊழியக்காரரும் அப்படிதான் சொல்றாரு, நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கணும். சோதனை இப்போ நீ கவலைப்படுறாது, இப்போதே நீ சோர்ந்து போயிடாத. நீ சோர்ந்து போயனால் உன் பலன் குறுகிறதா இருக்கும். எழுந்து நிமிர்ந்து நில்லு, கர்த்தருக்காக ஓடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுவிசேஷத்தை சொல்லுங்க. நீங்க சொல்லுகிறதுனாலே அந்த வசனத்தை கேட்டு மறந்து நிற்கிற கூட்டங்கள் இன்னும் எனக்கு ஜனங்கள் இந்த ஊர்ல இருக்கிறார் என்று சொன்னார். ஊராய் போய் வசனங்களை பிரசங்கித்தான். கர்த்தருக்கு என்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணான். இன்றைக்கு வருவேந்தியோட பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, இந்த காலங்களில் புகழுங்க. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார், உங்களை இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையிலும் நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், உனக்கு விரோதமாக விரும்புகிறவன் ஒருவனும் உண்மையை கை போடுவதில்லை என்று சொன்னீனப்பா. அப்போ சொல்ல பவுலுக்கு சொல்லி தேற்றின அதே வசனத்தை கொண்டு இன்றைக்கு ஒவ்வொரு தேற்றி கொண்டிருக்க காசு தோற்றுறோம். உடைய வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை அதிசயத்தையும் காண உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் கூட இருக்கிறேன் என்பதை நீ வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை வழியிலே பிதா குமார் நாமத்தினாலே ஆண்டவரே, பிரச்சனையோடு கஷ்டத்தோடு இருக்கிற எல்லா மக்களுக்கும் உன்னுடைய வல்லமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். நீ கூட இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்துங்க. ஒருவன் உண்மையில் கை போடுவதில்லை என்று சொல்லி வெளிப்படுத்துங்க. ஆண்டு கிருபைக்குள் மறைத்துக்கும் தாழ்த்தும் இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதா. கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்னைக்கு நம்மோடு இருக்கார். ஒருவரின் தீங்கு செய்விடும் மேல் கை போடுவதில்லை. கர்த்தர் உண்மையாகவே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை செய்வாராக. ஒப்புக்கொள்ளுங்கள். இன்னொரு லோகோ சுவாத்தி மூலம் சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.